வாழ்க வளமுடன் அனைவருக்கும். வாங்க பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்வோம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சன் தலைக்கு மேல நேரம் கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலைத கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்திர கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கர கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்களோட பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேராக கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மாஸ்டர். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் மாஸ்டர். வாழ்க வளமுடன் சார். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ் சொல்லியிருந்தோம். எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்துட்டீங்களா? மேக்கப்லாம் போட்டு வந்துட்டீங்களா? எஸ். எல்லாம் ரெடிங்களா? மேக்கப்லாம் போட்டாச்சுங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, ஒரு சில எக்ஸசைஸ் கத்துக்க போறோம். உட்கார்ந்த இடத்துல இருந்தே உட்கார்ந்துகிட்டே செய்யக்கூடிய சில எக்ஸசைஸ் கத்துக்க போறோம். அதனாலதான் சொல்லிதான் வீடியோ கிளாஸ் சொல்லியிருந்தோம். சரி, இந்த பயிற்சிகள் எதற்காக செய்ய போறோம் அப்படின்னா, நமக்கு இயற்கையாக நடக்கக்கூடிய உள்மூச்சு வெளிமூச்சு, சரிங்களா? நமக்கு இயற்கையாக நடக்கக்கூடிய உள்மூச்சு வெளிமூச்சு ரெண்டுமே ஆழமா போயிட்டு வரணும். ஆழமான எவ்வளவு தூரம்னு கேக்குறீங்களா? அடி வயிறு வரலும் போயிட்டு வரணும். எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நான் தெரியுறேனா? எஸ். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நேரம் நிமிர்ந்து உட்காந்துப்போம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உள்ளங்கைகள் என்ன பண்ணுங்க, தொடைக்கு மேல மேல் நோக்கி வச்சுக்கோங்க. தொடைக்கு மேல மேல் நோக்கி வச்சுக்கிட்டு நம்ம டீப் இன்ஹேல் டீப் எக்ஸேல் எடுப்போம். ரிலாக்ஸா டீப் இன்ஹேல், ரிலாக்ஸா டீப் எக்ஸேல் எடுப்போம். அப்படி எடுக்கும்போது நமக்கு மூச்சு காத்து எவ்வளவு தூரம் உள்ள போகுது, எங்க இருந்து வெளியில வருதுன்னு கவனிப்போம். வாங்க நேரம் நிமிர்ந்து உட்காந்துப்போம். எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. டீப் இன்ஹேல் டீப் எக்ஸேல். எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள மூச்சு காத்து போகுது. அடுத்தது, மூச்சு காத்து உள்ளுக்குள்ள போகும்போது வயிறு பெருசாகுதா சின்னதாகுதா?
மூச்சு காத்து உள்ளுக்குள்ள போகும்போது எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள போகுது, அப்படி உள்ளுக்குள்ள போகும்போது வயிறு பெருசாகுதா சின்னதாகுதா, வெளியில மூச்சு காத்து விடும் பொழுது வயிறு பெருசாகுதா சின்னதாகுதா, எங்க இருந்து மூச்சு காத்து ஸ்டார்ட் ஆகி வெளில வருது, இதை கவனிப்போம். ஓகே, இப்ப என்ன பண்ணுவோம், இயற்கையாக நடக்கக்கூடிய உள்மூச்சு வெளிமூச்சை கவனிப்போம். இயற்கையாக நடக்கக்கூடிய உள்மூச்சு, இயற்கையாக நடக்கக்கூடிய வெளிமூச்சு. இது வந்து நம்ம டீப்பா இன்ஹேல் எக்ஸேல் பண்ண போறது இல்ல. இயற்கையாக நடக்கக்கூடிய உள்மூச்சு எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள மூச்சு காத்து போகுது, எங்க இருந்து வெளில வருதுன்னு கவனிப்போம். இயற்கையாக நடக்கக்கூடிய எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. இயற்கையாக நடக்கக்கூடிய உள்மூச்சு எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள போகுது. நம்ம இப்போ வந்து நம்மளே டீப்பா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணல, அது நார்மலா என்ன நடக்குதோ அதை மட்டும் கவனிக்க போறோம். இப்ப இயற்கையாக நடக்கக்கூடிய உள்மூச்சு உள்ள போகும்போது வயிறு பெருசாகுதா சின்னதாகுதா, வெளியில மூச்சு காத்து வரும்போது வயிறு பெருசாகுதா சின்னதாகுதா, அதையும் கவனிப்போம். சரி, இப்ப சொல்லுங்க, நம்மளா டீப் இன்ஹேல் எக்ஸேல் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு, வயிறு உள்ளுக்குள்ள மூச்சு காத்து போகும்போது வயிறு பெருசாச்சா சின்னதாச்சா, வெளியில மூச்சு காத்து வரும்போது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அப்ப வயிறு பெருசாச்சு சின்னதாச்சா, சொல்லுங்க. இன்ஹேல் எடுக்கும்போது வயிறு பெருசானுச்சு, டீப் சரிங்க, இன்ஹேல் டீப் எக்ஸேல் கொடுக்கும்போது வயிறு உள்ள போனுச்சு. சரி, இன்ஹேல் அப்டமன் பெருசு, எக்ஸேல் அப்டமன் உள்ள போனுச்சு. ஓகே. நார்மல் பிரீத்திங் பண்ணும்போது அதே மாதிரி நடந்தது, ஆனா பிரீத்திங் கம்மியா போனுச்சு வயிற்றுக்கு, ஆனா மூமெண்ட் அதே தான் இருக்கு. மூமெண்ட் அதேதான் இருந்துச்சு. சரி, வயிறு உள்ளுக்குள்ள எவ்வளவு தூரம், அதாவது மூச்சு காத்து எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள போச்சு, நல்ல வயிறு ஃபுல்லான மாதிரி இருந்துச்சு. வயிறு ஃபுல்லான மாதிரி இருந்துச்சு. ஓகே. இயற்கை நார்மல் பிரீத் இருக்கும்போது, நார்மல் பிரீத்திங் இருக்கும்போது அப்டமன் ஃபுல்லா ஆன மாதிரி இல்லை சார். சரி, ஓகே மேடம், சூப்பர். மற்றவர்கள், மற்றவர்கள் சரி. இப்ப அடுத்தது கைகளை மெதுவா எல்லாம் வீடியோ ஆன் பண்ணுங்களேன். நேற்றே சொன்னோம்ல வீடியோ கிளாஸ் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு, எல்லாம் வீடியோ ஆன் பண்ணுங்க.
சரி, எல்லாம் கைகள் இப்படி மெதுவா உரைச்சிக்கொள்வோம். நம்ம சொல்றத தினமும் காலையில செய்யணும், சரிங்களா? இப்ப கத்துக்கோங்க. கையில எல்லாம் இப்படி மெதுவா உரைச்சிக்கொள்வோம். எவ்வளவு நேரம் உரசணும் அப்படின்னா, கைகள் நல்லா சூடா இருக்குது பாருங்க, உள்ளங்கை சூடாகிறவர்களும் உரசிக்கொள்வோம். வாங்க, ரொம்ப அழுத்திலாம் வேணாம், அப்படியே அழுத்திலாம் வேணாம், ஜென்ட்லா சாஃப்டா. கைகள் சூடாகுதுங்களா? அப்புறம் இப்படி பின்னங்கைக்கு. சரி, எதற்காக நம்ம இது மாதிரி பண்றோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து கை, நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கை, கரெக்டுங்களா? இப்படி வச்சு பார்த்தோம்னா இது ரெண்டும் கால். இது வந்து சுஜோக் அப்படின்னு சொல்லுவாங்க, சுஜோக்னு ஒரு டெக்னிக்ல. இது ரெண்டும் கால். இது அக்குபஞ்சர் தியரியில வரக்கூடிய சப்ஜெக்ட். மோதிர விரலும் நடுவிரலும் 2 கால், சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் 2 கை. இது தலைப்பகுதி, இதுதான் மொத்த உடம்பு, 2 கை தான். ஸோ இது வலது பக்கம், இது இடது பக்கம். அப்ப நம்ம இந்த அளவுக்கு கைகளை உரசும் போது இது உடம்போட முன்பகுதி, சரிங்களா? அப்போ உள்ளுக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி அழுத்தம் கொடுங்க, மசாஜ் பண்ணுங்க இப்படி கைக்கு. இதுவா சாஃப்டா ஜென்ட்லா நல்லா இருக்குங்களா? ஜாலியா இருக்குல்ல மசாஜ் பண்ணும்போது? சப்பா. இப்படி அழுத்தும் போது கையில எங்கேயாவது வலி இருக்கான்னு பாருங்க. இப்படியே அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுக்கும்போது எங்கேயாவது வலி இருக்கான்னு செக் பண்ணுங்க. எந்த பார்ட் ஆஃப், அதாவது இங்க எங்கேயாவது வலி இருந்தால் உள்ளுக்குள்ள ஆர்கன்லாம் ப்ராப்ளம் இருக்கு, எல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். இங்க வலி இருக்குங்களா யாருக்காவது? ஓகே, டன். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நேரம் நிமிந்து உட்காந்துக்கோங்க. உள்ளங்கைகள் தொட மேல மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. மெதுவா இன்ஹேல் பண்ணும். எந்த அளவுக்கு ஸ்லோவா மெதுவா இன்ஹேல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவா மெதுவா மெதுவா இன்ஹேல் பண்ணிட்டு வேகமா வெளிமூச்சு விடணும். ரொம்ப மெதுவா. ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க, வேகமா வெளிமூச்சு விடணும். ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. கண்களை மூடிக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது வயிறு நல்லா அப்படியே மெதுவா, இப்படி சாதாரணமா இருக்கிற அப்படியே மெதுவா பெருசாகும். எக்ஸேல் பண்ணும்போது நல்லா பெருசா இருக்கக்கூடிய வயிறு அப்படியே சின்னதாகும், அப்படியே சுருக்கி உள்ள போகும். அந்த மாதிரி நல்லா வயிறு அழுத்தம் அடையும் வயிறு.
ஒரு 5 டைம்ஸ் பண்ணியாச்சுங்களா? அப்படியே அமைதியா கண்ண மூடி உட்காருவோம். இப்போ மூச்சு காத்து கவனிப்போம். கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கும்போது மூச்சு காத்து எவ்வளவு ஃப்ரீயா போயிட்டு இருக்குன்னு கவனிப்போம். சரி, அடுத்தது இப்ப என்ன பண்ண போறோம்? கை நான் இப்ப வீடியோக்காக இப்படி காமிக்கிறேன். நீங்க தொட மேல வச்சு பண்ணுங்க. கை 2 கை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மெதுவா கை கட்டவல் 2 கட்டவல்லையும் ஒண்ணா உள்ள மடக்குங்க. நல்லா பார்த்துக்கோங்க. கை கட்டல் மெதுவா மடக்குறேன். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே கட்டவல் உள்ள மடக்குறேன். வேகமா எக்ஸேல் பண்ணும்போது கை கட்டவல் ஓபன் பண்றேன். இது 5 டைம்ஸ். கட்டவரலுக்கு 5 டைம்ஸ். அப்புறம் ஆள்காட்டி விரல் 5 டைம்ஸ், நடுவரல் 5 டைம்ஸ், மோதிர விரல் 5 டைம்ஸ், சுண்டு விரல் 5 டைம்ஸ். ஒரு விரலும் 5 டைம்ஸ் பண்ணுங்க. அனைவரும் எல்லாருமே பண்ணலாம். எனக்கு 2 பேரோட வீடியோ மட்டும் தான் தெரியுது. மற்றவங்களாம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க செய்யறது சரிதானு பார்க்கணும். ரெண்டு 3 பேர் தான் வீடியோல தெரியுறீங்க. ஓகே, நல்லா ரிலாக்ஸா மெதுவா, ரொம்ப ஸ்லோவா. இளவரசி மேடம், கைகள் வந்து சாதாரணமா ரிலாக்ஸா தொட மேல வச்சுக்கோங்க. நான் வீடியோக்காக அப்படி மேல காமிச்சேன். நீங்க சாதாரணமா வச்சுக்கோங்க. ஓகே, மெதுவா ரொம்ப ஸ்லோவா, எவ்வளோ ஸ்லோவா முடியுமோ அவ்வளோ ஸ்லோவா இன்ஹேல் பண்ணுங்க. அதே மாதிரி எவ்வளவு வேகமா வெளியில எக்ஸேல் பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா எக்ஸேல் பண்ணுங்க. மெதுவா இன்ஹேல், வேகமா எக்ஸேல். ஒரு விரலுக்கும் 5 டைம்ஸ். சரி, ஓகேங்க சார், பரவாயில்ல. இதை முடிச்சுட்டு அமைதியா இயற்கையாக நடக்கூடிய உள்மூச்சு வெளிமூச்சு மட்டும் கவனிங்க. அமைதியா ரிலாக்ஸா இயற்கையாக நடக்கூடிய உள்மூச்சு வெளிமூச்சு மட்டும் கவனிப்போம்.
முடிச்சிட்டோமா? இப்ப கண்கள் திறந்துக்கோங்க. நான் வீடியோ ஆன் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்ப என்ன பண்ணுங்க, 5 விரலும் ஃபர்ஸ்ட் இந்த 4 விரலும் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணி, எப்படின்னா சாதாரண இப்படி க்ளோஸ் பண்ணக்கூடாது, அப்படி அழுத்தமா. இப்போ ஒரு ஆரஞ்சு பழத்தை கையில கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி அழுத்தமா புழிவீங்கள. நாலு விரலும் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணி மேல கட்டவிரல் க்ளோஸ் பண்ணணும் ஒரு 5 டைம்ஸ். இது முடிச்சதுக்கு அப்புறம் கட்டவிரல ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள வைக்கணும். சரிங்களா? இப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 4 விரலும் க்ளோஸ் பண்ணணும், கட்டவிரல மேல வைக்கணும், ஓபன் பண்ணணும். அப்புறம் 5 டைம்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கட்டவிரல ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள வச்சு 4 விரல் நல்லா க்ளோஸ் பண்ணி அழுத்தணும். அப்படி முடிச்சிடு பண்ணுங்க. நான் கை வந்து வீடியோல காமிக்கிறதுக்காக அப்படி வச்சேன், நீங்க தொட மேல வச்சுக்கிட்டே பண்ணுங்க. வடிவேலு சார், வயிறு பெருசாகும், நீங்க வந்து நல்ல அப்படி நெஞ்சியும் சேர்க்கிறீங்களா, வயிறு நல்லா பெருசாகிற மாதிரி பண்ணுங்க. அதாவது மூச்சு காத்து வந்து அடி வயிறு வரலும் போகணும், கிட்டத்தட்ட மூலாதார சக்கரம் வரலும் போகணும். சரிங்களா? ஓகே, இதை முடிச்சுட்டு அமைதியா அப்படியே உட்காந்து உள்மூச்சு வெளிமூச்சு கவனிப்போம். அடுத்தது கட்டை விரல் உள்ள க்ளோஸ் பண்ணிக்கோங்க, 4 விரல வெளில க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. ஷோல்டர் இருக்கு பாருங்க, ஷோல்டருக்கு பின்னாடி கைகளை இப்படி மேல கொண்டு போங்க. கைகளை மெதுவா கீழே இறக்குறோம், மூச்சு காத்த உள்ள இழுத்துக்கிட்டே மெதுவா கீழே இறக்குறோம். இறக்கிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. கட்டை விரல உள்ள க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன், 4 விரல க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஷோல்டருக்கு பின்னாடி கைகளை வச்சுட்டு கை எப்படி கை முட்டி பாருங்க, 2 முட்டி இப்படி இறங்குது. ஒரு 5 டைம்ஸ். சூப்பர், பண்ணுங்க மெதுவா. இன்னொரு தடவை சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஷோல்டருக்கு பின்னாடி என்ன பண்றீங்க, இப்படி மடக்க கூடாது, இப்படி கை கொண்டு போயிட்டு இப்படி மடக்க கூடாது. இந்த கை இருக்கு பாருங்க, இது ஓபன் பக்கம், இது வந்து வெளிப்பக்கமா இருக்கும், இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பியை வச்சிருக்கீங்க, ஒரு ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ராடை வந்து இப்படி பிடிச்சிக்கிறீங்க, பிடிச்சிக்கிட்டு இப்படி இறக்குறீங்க பாருங்க, அங்க ஷோல்டருக்கு பின்னாடி தானே இறங்கும். அப்படி பொறுமையா ரிலாக்ஸா பண்ணுங்க. கை கீழே இறக்கும் போது பொறுமையா ரிலாக்ஸா 5 டைம்ஸ் பண்ணா போதும். அடுத்தது ஷோல்டருக்கு முன்னாடி, இது உடம்புங்களா, ஷோல்டருக்கு முன்னாடி இதே மாதிரி வச்சுக்கிறேன்.
ஒரு 5 டைம்ஸ். நல்லா. ஒரு 5 டைம்ஸ். முடிச்சுட்டு அமைதியா கண்ணை மூடி உட்காருவோம். மூச்சு காத்து எந்த அளவுக்கு உள்ள போகுது, எப்படி வெளில வருதுன்னு கவனிப்போம். வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், வீடியோ ஆன் பண்ணுங்க. அப்பதான் நீங்க செய்யறது சரியா இல்லையான்ட்டு தெரியும். இளவரசி மேடம் கையை கீழே இறக்கும் போது பாருங்க, நல்லா கை வச்சிருக்கோம். கையை கீழே இறக்கும் போது மூச்சை உள்ள எடுங்க. வெளில விடும்போது வேகமா வெளி மூச்சு விடுங்க. கையை கீழே இறக்கும் போது மெதுவா மூச்சு உள்ள எடுங்க. கை மேல கொண்டு போயிடுங்க ஃபர்ஸ்ட். இப்ப மெதுவா மூச்சை உள்ள எடுங்க. இழுத்துக்கிட்டே கையை கீழே கொண்டு வாங்க. வேகமா வெளி மூச்சுட்டு கையை மேல கொண்டு போங்க. ஓகே, முடிச்சிட்டோமா? அடுத்தது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே மாதிரிதான் கட்டை உள்ள மடக்கிக்கோங்க. 4 விரல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கைய இப்படி வச்சுக்கோங்க. அது இப்படி எவ்வளவு பலசாலின்னு காமிப்போம்ல, அந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கையை வெளில கொண்டு போங்க. எப்படின்னா இப்ப ஒரு ரோப், 2 பக்கமும் ரோப் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பக்கமும் ரோப் கட்டினா பிடிச்சி இழுப்பீங்க. பிடிச்சி இழுக்காம எப்படி இருக்கும்? மூச்சை உள்ள எடுப்போமா, அந்த ரோப் அப்படியே பிடிச்சி இழுக்கிறோம். அந்த மாதிரி ரோப் அப்படியே மெதுவா பிடிச்சி இழுங்க. வெளியில விடும்போது வேகமா வெளில போகும். அந்த பக்கம் ரோப்ல வந்து ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. அப்படி வெளில விடும்போது ரோப்ல வந்து வேகமா வெளியில விடுறோம் கையை. அந்த மாதிரி பண்ணுங்க. மெதுவா மூச்சு காத்த உள்ள எடுத்துக்கிட்டே அப்படியே ரோப் பிடிச்சி இழுக்கிறீங்க. வேகமா வெளி மூச்சு விடும்போது கையை வேகமா வெளியில விட்டுறீங்க, ஓபன் பண்றீங்க. எந்த அளவுக்கு நீங்க வேகமா வெளிமூச்சு விடுறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத காத்து வெளில போகும். எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா மூச்சு காத்த உள்ள எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு தேவையான பிராணசக்தி உள்ளுக்குள்ள வந்து சேரும். ஒரு 5 டைம்ஸ் பண்ணா போதும்.
முடிச்சாச்சுங்களா? சரி, ஓகே, டன். இப்ப நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்ப என்ன தெரியுமா பண்ண போறோம்? இது என்னோட ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட என்னோட தொடக்கி, லெஃப்ட் ஹேண்டோட லெஃப்ட் தொட இருக்கு பார்த்தீங்க, லெஃப்ட் சைட் தொட, லெஃப்ட் சைட் தொடக்கி இப்படி வைக்க போறேன். அதாவது புறங்கைன்னு சொல்லுவாங்க பாருங்க, பின்பக்க கை. பின்பக்க கை என்னோட லெஃப்ட் தொட மேல இருக்கணும். ரைட் ஹேண்டு லெஃப்ட் தொட மேல இப்படி சைட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்களா? இதோட லெஃப்ட் ஹேண்டு அப்படியே லெஃப்ட் பக்கம் ட்விஸ்ட் பண்ணுங்க. இருங்க நான் சொல்லிடுறேன். லெஃப்ட் பக்கம் ட்விஸ்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு பாருங்க, நல்லா நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். முதுகு தண்டு ஸ்குவீஸ் ஆகணும். இப்படி ஸ்குவீஸ் ஆகணும். நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட மேல தூக்கு. லெஃப்ட் ஹேண்ட மேல தூக்கும் போது உள்ளுக்குள்ள மூச்சு எடுக்கணும். வெளியில விடும்போது கீழே இறக்கும். அதாவது கீழே இறக்கணும் கை. இது வந்து ஸ்பைன் போன் ட்விஸ்ட் பண்றதுக்காக. ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துருக்கோம், நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கீழே இருக்கு. ட்விஸ்ட் பண்ணுங்க, நல்லா உடம்பு ட்விஸ்ட் பண்ணுங்க. மேக்சிமம் எவ்வளவு ட்விஸ்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணுங்க. இளவரசி மேடம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க 2-3 பேர் தான் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க. ஸோ செய்யறது கரெக்டான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு. மற்றவங்களாம் என்ன பண்ணுங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நல்லா ட்விஸ்ட் பண்ணணும், நல்லா ஸ்குவீஸ் பண்ணணும். ஸ்பைன் போனது நல்லா ஸ்குவீஸ் ஆகணும். புழியணும், துணி புழிஞ்சு அப்படியே புழியணும். துணி துவச்சு புழியவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புழியணும். ஒரு 5 டைம்ஸ் முடிச்சவங்க என்ன பண்ணுங்க, இப்ப லெஃப்ட் ஹேண்ட ரைட் தொட மேல வச்சுக்கோங்க. ரைட் பக்கம் ட்விஸ்ட் பண்ணுங்க. அப்ப நல்லா கையை மேல உயர்த்தணும். கையை மேல உயர்த்தும் போது ஆர்ம்ஸ் பகுதி வந்து காது பக்கமா தொடர அளவுக்கு. அப்பாடா, அப்படி இருக்கா? வடிவேல் சார் அந்த பக்கம் கரெக்டா தான் திருப்புங்க. ரைட் சைட்லிங். ஓகே. இப்ப கை மேல தூக்கு. ஓகே, டன். இப்ப செய்யுங்க. ஒரு 5 டைம்ஸ் முடிச்சிட்டீங்களா? இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்? பறவை பறக்கிற மாதிரி. பறவை எப்படி பறக்கும்? மேல கைகள் மேல கொண்டு போகும். கை ரெண்டும் இப்படி செய்யணும், இப்படி ஆகணும். ஒரு 5 டைம்ஸ் முடிச்சிட்டோமா? கைகள் ரெண்டும் சூப்பர். முடிச்சுட்டு அப்படியே கண்ண முடிய உட்காந்துக்கோங்க. இப்ப மூச்சு காத்த கவனிங்க. மூச்சு காத்து எவ்வளவு ஸ்லோவா இல்ல வேகமா எப்படி உள்ளுக்குள்ள போகுது, எந்த ஃப்ரீக்வன்சில வெளில வருது, உள்ளுக்குள்ள ஹோல்ட் ஆகுதா இல்ல அப்படியே வெளில வருதா அப்படின்னு மூச்சு காத்த கவனிப்போம்.
பொறுமையா ரிலாக்ஸா கண்ணை திறந்துப்போம். இப்ப சொல்லுங்க, இப்ப யாருக்கா தலை சுத்துற மாதிரி இருக்குங்களா? தலை சுத்துற மாதிரி, உடம்பு கிடினஸா, ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்குங்களா? தலை சுத்துதா? இப்போ சுத்தும் பாரு, சொல்லுங்க. எனக்கு லைட்டா தலை இந்த இடத்துல வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பர் மேடம், தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அருமை. மற்றவங்க யாருக்காவது ஏன் வலிச்சது? சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். நீங்க ஒருத்தர் தான் மேடம் ஒழுங்கா வீடியோ காலுக்கு வர மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா தளர்ச்சிக்கிட்டு ஜாலியா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க. மற்ற யாரும் வீடியோவை ஆன் பண்ணவே இல்லை நிறைய பேர். இருக்கட்டும் பாருங்க, வடிவேலு சார் பாருங்க மொட்டை மாடிக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் வந்து வேலை இடத்துல இருக்கேன், அதான் கொஞ்சம் கஷ்டம். அப்படிங்களா? ஓகேங்க சார். இடத்துல இருக்கேன். ஸோ இன்னும் மாஸ்டர், இப்போ எனக்கு மூச்சு வந்து முதல்ல வந்து வயிறு வந்து மூச்சு இழுக்கும் போது கொஞ்சம் தான் வழியாச்சு, உள்ளுக்கு போகும்போது கொஞ்சமா தான் போச்சு. அது எனக்கு அந்த ஃபீலிங் தெரிஞ்சுச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, ரொம்ப நேரம் ரொம்ப நேரமா, அதாவது வயிறு வந்து இன்னும் கொஞ்சம் வெளியாகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ப்ரீடிங் வந்து கொஞ்சம் கூட போற மாதிரி இருக்கு. ஓகேங்க சார், சூப்பர் சார். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம உடம்புக்கு ஒரு செல்லுக்கும் தேவை முழு பிராணசக்தி. சரிங்களா? ஒரு செல்லுக்கும் முழுமையா பிராணசக்தி கிடைக்க நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஒரு செல் நல்ல, இந்த மொத்த உடம்பு எதுல இருக்கு? செல் தானே, ஒரு செல்லு தானே. இப்ப ஒரு செல்லும் நல்லா இருந்தாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். கிட்னில ஒரு 100 கோடி செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கோடி செல் டேமேஜ் ஆயிடுச்சு என்ன ஆகும்? கிட்னி ப்ராப்ளம், லங்ஸ், லிவர், ஸ்கின், எல்லாமே அதுதானே, செல் தானே. மொத்தம் உடம்புல ஒரு 100 கோடி, ஒரு 10,000 கோடி செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 கோடி செல்லுல ஒரு 100 கோடி செல் டேமேஜ் ஆயிடுச்சு என்ன ஆகும்? எந்த பார்ட் ஆஃப் த பாடியில இருக்கக்கூடிய செல் அதிகமா டேமேஜ் இருக்கோ அந்த பார்ட் ஆஃப் த பாடி டேமேஜ், அவ்வளவுதான். இப்ப ஒரு செல்லுக்கும் என்ன தேவைன்னு கேட்டா சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிஜன் தேவை, குளுக்கோஸ் தேவைன்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம விட்டமின் ABCDEFGH எல்லாமே தேவைப்படுது. பேசிக்கா எல்லாருக்குமே ஆக்சிஜன் பிராணசக்தியும் குளுக்கோஸ் உணவும் தேவைப்படுகிறது. இப்ப உணவு கூட நம்ம அப்பப்போ கொடுத்துக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை வேளைங்க சாப்பிட்றோம்? 3 வேளையா? கன்ஃபார்ம்? ஓகே, 3 வேளைன்றீங்க. உணவுனா நம்ம உடம்புக்குள்ள நம்ம உணவு சாப்பிட்றோம் பாருங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்றோமா, சாப்பிட்டுட்டு அது டைஜஷன் ஆகிற வேலை நடந்துச்சுன்னா அது உணவு. ஒரு ஃப்ரூட், ஒரு பழம் ஒன்று சாப்பிட்றோம், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா டைஜஷன் ஆகணும். ஒரு தர்பூசணி பழம் சாப்பிட்டா டைஜஷன் ஆகணும். ஒரு வடை சாப்பிட்டா டைஜஷன் ஆகணும். ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டா டைஜஷன் ஆகணும். ஒரு காஃபி குடிச்சா டைஜஷன் ஆகணும். ஒரு ஜூஸ் குடிச்சா டைஜஷன் ஆகணும். கரெக்டுங்களா? இப்ப அப்படியே கணக்கு பண்ணுங்க, காலைல எழுந்திரிச்சோன்னு ஒரு காஃபி, இல்லைன்னா ஒரு டீ, இல்லைன்னா ஒரு சத்துமா கஞ்சி, ஃபர்ஸ்ட் உணவு. அதுக்கப்புறம் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குன்னு ஏதாவது ஒரு பழம், செகண்ட் உணவு. அப்புறம் நல்லா பிரேக்ஃபாஸ்ட், பூரி கிழங்கு, மசால் தோசை, இல்லைன்னா என்னது, தோசை சட்னி, ஏதோ ஒண்ணு, மூணாவது உணவு. என்னது, காலைல பிரேக்ஃபாஸ்ட்குள்ளே 3 வேளை முடிஞ்சிச்சே. அதுக்கப்புறம் 10:30-11 மணிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ், 12:30-1 மணி 2 மணிக்கு லஞ்ச், 2 அன்லிமிட்டெட் மீல்ஸ் ஃபுல்லா கட்டுறது. அப்புறம் 3-3:30 மணிக்கு ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ். அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்க இருந்தால் 6 மணிக்கு கிளம்புது அது ஒன்று, இல்லை வீட்டில் இருந்தாலும் ஏதோ ஒன்று சாப்பிட்றது 6. அப்புறம் நைட் டின்னர் ஒன்று 7. தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு பால் குடிச்சு தூங்குற பழக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கு, அது ஒரு 8. அப்படி கணக்கு பார்த்தா ஒரு நாள் 7-8 வேளையில சாப்பிட்றோம். இதுல நடுவில் யாராவது பர்த்டே, எனக்கு வெட்டிங் டே, எனக்கு வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லி ஏதாவது கொண்டு கொடுத்தா அதையும் எடுத்து வாயில போட்டுக்கிறது. சாக்லேட், ஸ்வீட், அதுவும் உணவு தானே. நடுவில் சிப்ஸ், ஸ்நாக்ஸ் ஏதாவது அப்பப்போ கொஞ்சம் கொறிச்சிக்கிறது. நான் ஹெல்த்தியா இருக்கணும் தெரியுமா, நான் வேர்க்கடலை தான் சாப்பிடுவேன், வேர்க்கடலை. அப்புறம் ஒரு நாளைக்கு பச்சை பயிறு, ஒரு நாளைக்கு ஒன்று ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு.
இது எல்லாமே உணவு தான். அப்படி கணக்கு பார்த்தா இப்ப சொல்லுங்க பாப்போம், ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிடுறோம்? 10 வேளை. அடேங்கப்பா. சரி சரி. இப்ப நீங்க வண்டி வச்சிருக்கீங்க, 2 வீலர் வச்சிருக்கீங்க, கார் வச்சிருக்கீங்க. எப்ப பெட்ரோல் போடுவீங்க காருக்கு, வண்டிக்கு? அதோட பெட்ரோல் தீர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி போடுவோம் சார். தீர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி போடுவோம். சரி. இப்போ நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, அந்த பெட்ரோல் பங்க்ல 101 ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல் போர்டு போட்டிருக்காங்க. போயிட்டு ஃபில் பண்ணிடுறீங்க, டேங்கை ஃபில் பண்ணிடுறீங்க. திரும்ப அப்படியே போயிட்டு இருக்கீங்க, பக்கத்துல இன்னொரு பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்க இன்னைக்கு 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் நாங்க தரோம், 1 லிட்டர் பெட்ரோல் 50 ரூபான்னு போட்டிருக்காங்க. உடனே போய் பெட்ரோல் போடுவீங்களா? போட மாட்டோம். ஆனா நம்ம காலைல எழுந்திரிச்சு ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். என்னது, இன்னைக்கு பக்கத்து வீட்டுல ஃபங்க்ஷனா, வா ஃபுல் கட்டு கட்டலாம். போயிட்டு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, பூரி, இட்லி, தோசை, கேசரி, பொங்கல், வந்து உட்கார்றது. இந்த பக்கத்து வீட்டுல இருந்து இன்னைக்கு எங்க குழந்தைக்கு பர்த்டே அங்க ஸ்வீட் சாப்பிட்டுங்க, குடு 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 8 வாயில போட்டுக்கிறது. ஏற்கனவே தொண்டை வரலும் இருக்கு, ஆணு வாயை திறந்தா உலகம் தெரியாது, நம்ம என்ன சாப்பிட்டோம்னு மெனு தெரியும். அந்த அளவுக்கு தொண்டை வரலும் சாப்பிட்டாச்சு. இப்ப அடுத்தது மேல ஸ்வீட்டை வேற போட்டு, ஸ்வீட் உள்ளுக்குள்ள போகாது. ஏன்னா ஏற்கனவே சாப்பிட்ட டிஃபனே தொண்டை வரலும் இருக்கே, ஸ்வீட் தொண்டையிலே நிற்கும். இதுல வேற குறை சொல்றது, என்னமோ தெரியலப்பா சாப்பிட்டேன் தொண்டையிலே நிக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே என்ன போகலையே, ஏற்கனவே சாப்பிட்டது. அதுக்கப்புறம் அதனால தொண்டை வரலும் நிற்கும், டைஜஷனே ஆக மாட்டேங்குது. ஏதோ ஒரு மாத்திரை மருந்து தான் சொல்லி சாப்பிடலாம். பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, உடம்பு டைஜஷன் பண்ணாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த வேலை லஞ்சுக்கு ரெடி ஆகணும்ல வயிறு, அதனால டைஜஷன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை மருந்து. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ஜீரக தண்ணி குடிங்க, ஓம வாட்டர் குடிங்க, குடிச்சாச்சா, சுடுதண்ணி குடிச்சாச்சா, அப்பா அடுத்த லஞ்சுக்கு ரெடி வயிறு. இப்படியா நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம்? ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு கூடிய சென்ஸ் நமக்கு உணவு எப்ப தேவைப்படுகிறது அப்பதானே சாப்பிடணும். இல்லைன்னா என்ன ஆகும், சரம் மாறுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, உணவு டைஜஷன் பண்றதுக்கு நமக்கு உடம்புல வெப்பம் தேவை. வெப்பம் உடம்புல வேணும்னா வலது பக்கம் சரம் ஓடணும், வலது பக்கம் சரம் ஓடினாதான் வெப்பம் கிடைக்கும். இப்ப லெப்ட் பிரீத்துக்கு பதிலா வலது பக்கம் சரம் ஓடுது. ஏன், உணவு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் தாங்க, சாப்பிட்டு ஸ்ட்ரென்த் கிடைச்சிக்கிட்டே இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சாப்பிட்ட உணவு டைஜஷன் ஆகி கரெக்டா பிரிஞ்சா மட்டும்தான் ஸ்ட்ரென்த், உடம்புக்கு ஆரோக்கியம். நம்ம அப்படியே கொடுக்குறோம் உடம்புக்கு, சரிங்களா? இப்ப சாப்பிட்றதுனால உடம்புக்கு செல்லுக்கு எனர்ஜி கிடைச்சிருது, ஆனா பிராணசக்தி முழுமையா கிடைக்குதான்னு கேட்டா கிடைக்கல. இப்ப நம்ம ஸ்ட்ரீட்ல ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு தான், ஒரு 1000 பேர் இருக்காங்க. இந்த 1000 பேருக்கும் 1000 பிராணசக்தி தேவைப்படுகிறது, ஆனா கிடைக்கிறது 500 பிராணசக்தி. அப்ப ஃபர்ஸ்ட் 500 பேர் என்ன பண்றாங்க, பிராணசக்தி ஒரு தடவை இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவதா இருக்கக்கூடிய 500 பேருக்கு கிடைக்கல. இப்ப அடுத்த பிராணசக்தி வரும்போது ரெண்டாவதா இருக்கக்கூடிய 500 பேருக்கு பிராணசக்தி எடுத்துக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க பாருங்க, அவங்க எடுக்கல. இந்த மாதிரி இருந்தா முழுமையா அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்கன்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரிதான் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய செல்லும். நம்ம இயற்கையாக எடுக்கக்கூடிய மூச்சு காத்து அடிவயிறு வரலும் போயிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியில வந்துச்சுன்னா ஒரு செல்லுக்கும் எல்லா நேரத்திலையும் பிராணசக்தி கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்ப கவனிங்க, அவங்க இன்ஹேல் எடுங்க இயற்கையா. ஒரு சிலருக்கு மேல் வயிறு வரலும் வருது, ஒரு சிலருக்கு நெஞ்சு வரலும் வருது, ஒரு சிலருக்கு ஷோல்டரோட நிக்குது. அப்படின்னா முழுமையான பிராணசக்தி கிடைக்கல. இப்ப இந்த பயிற்சி செய்ய செய்ய செய்ய, இப்ப சார் கூட சொன்னாரு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கொஞ்சமா மூச்சு காத்து உள்ள போன மாதிரி இருந்துச்சு. இப்ப நான் இந்த பயிற்சி செஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்தா உள்ள போகுது. அப்படின்னா ஒரு செல்லுக்கும் தேவையான முழு பிராணசக்தி போய் சேர 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 நம்ம உடம்பு என்ன ஆகும், இப்ப கால் சூவேறிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, மரத்து போச்சு சமணம் போட்டு கீழே உட்காந்துருந்தோம், ஏந்திரிச்சுன்னா ஒரு மாதிரி கால் சூவேறிச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அங்க சக்தி ஓட்டம் சரியா நடக்கல. கால் மடக்கி உட்கார்ந்து இருக்கும் போது ஏந்திரிச்சோன்னு சக்தி ஓட்டம் முழுமையா போகுது. அப்போ ஒரு மாதிரி விருன்னு இருக்குமா,
இப்ப யாருக்கெல்லாம் தலை சுத்துச்சோ, யாருக்கெல்லாம் தலைவலி வந்துச்சோ, உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி வைப்ரேட் ஆச்சோ, இவ்வளவு நாள் உடம்புல இருக்க எல்லா செல்லுக்கும் உங்களுக்கு பிராணசக்தி போய் சேரல. இப்ப பொறுமையா மூச்சை உள்ள எடுத்து வேகமா வெளியில மூச்சு விட்டு இருக்கும் போது ஒரு செல்லுக்கும் தேவையான பிராணசக்தி போய் சேரும் போது அந்த மாதிரி நடக்குது. தலைவலிக்குது, தலை சுத்துற மாதிரி இருக்கு, உடம்புலாம் அப்படியே ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கு. காரணம் என்ன? இதுதான். அப்ப இவ்வளவு நாளுக்கு உடம்புக்கு நீங்க பிராணசக்தி முழுமையா கொடுக்கலையா? ஆனா உணவு மட்டும் அன்லிமிட்டெட் மீல்ஸ், அன்லிமிட்டெட் பிரேக்ஃபாஸ்ட், நல்லா முக்குன்னு முக்குறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம உணவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதை தாண்டி மூச்சு காத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆக வேண்டும். நீங்க உணவு எப்ப எடுத்துக்கலாம்? இப்ப காலையில பசிக்குது, சரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட சாப்பிடலாம், பரவாயில்ல. இப்ப மணி என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 7 ஆக போகுது. 7 மணிக்கு போய் டிஃபன் சாப்பிடாம இல்ல, லைட்டா பசிக்குது, லைட்டா ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் 9 மணிக்கு மேல சாப்பிட்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு வைப்போம். ஆனா மூச்சு காத்து எடுக்கிறது எல்லா நேரமும், இது எனக்கு இப்ப டைம் இல்லப்பா, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மூச்சு காத்து எடுத்துக்கிட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டா சேரும். நம்ம 2 நிமிஷம் மூச்சை உள்ளுக்குள்ள நிறுத்தி வைக்க முடியல. டீப் இன்ஹேல் எடுங்க, எடுத்தாச்சு. அப்படியே நிறுத்தி வைங்க, அப்படியே நிறுத்தி வைங்க, அப்படியே நிறுத்தி வைங்க, அப்படியே நிறுத்தி வைங்க. எங்க நிறுத்தி வைக்கிறது? வெளில விட்டாச்சு மூச்சு காத்த. சரி, வெளியில விட்டாச்சு இல்ல, இப்ப மூச்சு அப்படியே எடுக்காதீங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க. போயா நீ கிளாஸுக்கு வரல, நான் ஒன்னும் வரல, யார் யாரு நீ கிளாஸ் எடுக்கிறது? மூச்சு காத்த உள்ள நிறுத்தி வைக்க சொல்ற, வெளியில விட. இப்ப நான் ஒரு பொருள் வாங்குறது என்னோடது நான் சொந்தம் கண்டுபிடிக்கிறேன். நான் உள்ளுக்குள்ள மூச்சு காத்து எடுத்துட்டு இது என்னோட மூச்சு காத்து வெளியில விட மாட்டேன். யாரை நிறுத்தி வைக்க முடியுமா? இது ஏன் மூச்சு காத்து, நான் காசு கொடுத்து வாங்கின மூச்சு காத்து, நான் உள்ளுக்குள்ள வச்சுக்கிறேன். எனக்கு மூச்சு காத்து தேவையில்லை, வெளியில விட்டுட்டேன், நான் இனிமே எடுக்க மாட்டேன். அப்படியா இருக்கிறோம்? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஹோல்டும் பண்ணி வைக்க முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் வேணான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கவும் முடியாது. எதுவுமே ஒரு ஃப்ளோல இருந்தா மட்டும்தான் நமக்கு நல்லது. பணமும் அப்படித்தான். இது என்னோட பணம். நம்ம டீம்ல இருக்க பல பேர் கோடிக்கணக்கில் பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல, கோடிக்கணக்கில் பேங்க்ல சேர்த்து வச்சுக்கிட்டு, பெட்டி எடுத்து லாப்டாப் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு, கோல்டு பிஸ்கெட்லாம் வாங்கி அடுக்கி வச்சுக்கிட்டு, நான் யாருக்கும் தரமாட்டேன்னு வச்சிருக்கீங்கல்ல, எடுத்து கொடுக்க ஆரம்பிங்க. மூச்சு காத்து எப்படி உள்ளுக்குள்ள நிறுத்தி வைக்கவும் முடியாதோ அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. அது ஃப்ளோல இருந்தால் மட்டும்தான் அதுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. சரிங்களா? அப்ப மூச்சு காத்து, இயற்கையான மூச்சு காத்து நல்ல டீப்பா உள்ளுக்குள்ள போகணும், அங்கிருந்து வெளியில வரணும். இந்த பயிற்சி செய்ய 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 நம்ம உடம்புக்கு ஒரு செல்லுக்கும் தேவையான பிராணசக்தி சேர பிபி இருந்தா சரியாகும், அது பேர் என்னது, சுகர் இருந்தா சரியாகும், தைராய்டு இருந்தா சரியாகும், நமக்கே தெரியாம நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சரியாகும், முக்கியமா கான்ஸ்டிபேஷன் சரியாகும், மலச்சிக்கல்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன் சரியாகும். ஏன்னா வயிறு வரும் உள்ள போதா மூச்சு காத்து, அது வயிறு வந்து அது என்னது ப்ரெஷர் கொடுக்குதா, அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில வர ஆரம்பிக்கும். கை கால் மரத்து போறது சரியாகும், தலை சுத்தல் இருந்தா சரியாகும். இந்த மாதிரி பல ப்ராப்ளம் சரியாகும். டெய்லி செய்யணும். டெய்லி எப்ப செய்யணும்? காலையில கண்ணு முழிச்சோன்னு செய்யணும். கண்ணு முழிச்சுன்னு ஏந்திரிச்சு உட்காடுறோமா, ஏஞ்சி உட்காந்து வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வந்து அமைதியா கண்ணு மூடி உட்காருங்க. உட்காந்து இதை செய்யுங்க. நீங்க ஒரு ஏசி ரூம்ல தூங்குறீங்க, இப்ப வெயில் காலம் வேறையா, இப்ப நீங்க ஒரு ஏசி ரூம்ல தூங்குறீங்கன்னா அந்த ரூம்ல செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம பிராணசக்தி நமக்கு முழுமையா வந்து சேரணுன்றதுக்காக தான் இந்த பயிற்சி செய்யறது. இப்போ ஒரு 10க்கு ரூம், 10க்கு 10 ரூம், ஒரு 20க்கு 20 ரூம், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூம்ல இருக்கீங்க, ஏசி போட்டுருக்கீங்க, எல்லா ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சு எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணிருக்கு, ஏசியில தூங்குறீங்க. இப்ப அந்த ஏசி ரூம்ல பிராணசக்தி இருக்குமான்னு கேட்டா கம்மியா தான் இருக்கும், சில்லுன்னு இருக்கும், ஆனா பிராணசக்தி கம்மியா இருக்கும். அப்ப ஓப்பன் ஏரியா இல்ல வெளியில ஹாலுக்கு வந்துருங்க, இல்ல ஜன்னல்லாம் கதவெல்லாம் திறந்து வச்சிருங்க. ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி இடத்துல செய்யும் போது பிராணசக்தி முழுமையாக வந்து சேரும். காலையில் ஏந்திரிச்சு உட்காடுறோம், ஏஞ்சி உட்காந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்,
கைகளை மெதுவாக இப்படி உரசிக்கிறோம். நல்லா உரசிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தொட மேல மேல் நோக்கி கைகள் தொட மேல வச்சுக்கிட்டேன். டீப் இன்ஹேல், மெதுவா ஸ்லோவா வேகமா எக்ஸல் 10 டைம்ஸ். அதுக்கப்புறம் ஒரு விரல்கள் கூட சேர்ந்து அப்புறம் 5 விரலும் க்ளோஸ் பண்ணிட்டு மேல கட்டை விரல் வச்சு ஓபன் பண்றது. அப்புறம் கட்டை விரல உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு மேல 4 விரலும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்றது. இது ஒரு 5 டைம்ஸ். அப்புறம் ஷோல்டருக்கு பின்னாடி, ஷோல்டருக்கு முன்னாடி, அடுத்த பக்கத்துல ரோப் இழுக்கிறது. அப்புறம் நல்லா ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட். அப்புறம் பறவை பறக்கிற மாதிரி. இது செஞ்சு முடிச்சுட்டு அமைதியா உட்காருங்க. உடனே எஞ்சி டக்கு டக்குன்னு வேலைக்கு வராதிங்க. அடுத்த வேலையை பார்க்காதீங்க. ஏன்னா இந்த செய்யும் போது நம்ம உடம்புக்குள்ள பல விஷயங்கள், ரத்த ஓட்டம், நம்ம உடம்புல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், சக்தி ஓட்டம்னு எக்கச்சக்கமான சர்க்குலேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த மூச்சு காத்து இந்த செஞ்சு முடிச்சு அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கும்போது உடம்புக்குள்ள எல்லா சர்க்குலேஷனும் சரியாக இருக்கும். இதை செய்யறதுக்கு சமணம் போட்டு உட்காந்துக்கலாம், வஜ்ராசனத்துல உட்காந்துக்கலாம். இது 2 பெஸ்ட். சேர்ல உட்காந்தா கூட பரவாயில்ல. ஆனா ட்விஸ்டுக்கு வந்து சேர்ல உட்காந்து பண்றது கொஞ்சம் கஷ்டம். எல்லாம் கீழே எல்லாம் உட்கார முடியுதுங்க, சேர்ல தான் உட்கார முடியும் அப்படின்னா பரவாயில்ல, கீழே உட்காருங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். சரிங்களா? வடிவேலு சார் அவங்க ஊரை சுத்தி காமிக்கிறாரு. சூப்பர் சார். மியூட் போட்டு பேசிட்டு இருக்கீங்க சார். ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஹேண்ட் தம்பி ஒரு சின்ன ஒரு பயிற்சி நீங்க சொன்னதுங்க. இது ஒரு பாறைங்க சொல்றீங்க. இந்த பாறையில இருக்கும்போது இப்படி மேல் நோக்கி கை வச்சுக்கிறீங்க. நான் மேல் நோக்கி கை வச்சு அப்படி தம்பி வச்சு ஏறுங்க. இந்த பாறை சின்ன பாறை தான். இப்படி ஏறும் போது மூச்சு முட்டுதுங்க. நம்ம படியேற மாதிரி, மலை ஏற மாதிரி. ஓகே. நம்ம கைகளை கீழ் வச்சு வைக்கும்போது அப்படியே திருப்பி நான் மேல் நோக்கி கை வைக்கிறீங்க. மேல் நோக்கி கை வச்சு இப்படி ஏறுங்க. அப்பா மூச்சு சுலபமா அழகா இருக்கு சார். ஏறதுக்கு மூச்சு மட்டும் இல்ல. சூப்பர் சார். அதுக்காக தான் கேட்டீங்க. ரொம்ப நாளா சொல்லுவாங்க. சூப்பர் சார். அதாவது உள்ளங்கைகள் ரொம்ப அருமையான விஷயம் சார். நல்லா கவனிச்சுவாங்க. இப்ப வடிவேலு சார் ஒரு அழகான டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்காரு. உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கும்போது நம்ம பிராணசக்தி முழுமையா சேரும். இப்ப நம்ம கோயில் போறோம், மலை ஏறுறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், கைகளை மேல் நோக்கி வச்சுட்டு போனா பிராணசக்தி முழுமையா போய் சேருமா? பிராணசக்தி கிடைக்க ஈஸியா மலை ஏறலாம், ஈஸியா நடந்து போகலாம். சூப்பர் சார். நல்ல விஷயம், அருமையான விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். நன்றி சார். சரிங்களா? அதனால முழுமையான பிராணசக்தி எப்பயுமே நம்ம எடுக்கக்கூடிய மூச்சு காத்து முழுமையான பிராணசக்தி இருக்கக்கூடியதாக இருக்கணும். இதுல உங்களுக்கு கேள்விகள், டவுட் ஏதாவது இருந்தா கேட்டுக்கோங்க. பயிற்சியில் ஏதாவது வீடியோ பயிற்சி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க வீடியோல கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம், ஷேரும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதில் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அது மேலே டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லை இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேட்டுக்கோங்க. சரி, நாளையில இருந்து நம்ம கிரகங்கள் பத்தி கத்துக்க போகிறோம். நாளைக்கு என்ன கிழமை? குருவாரம். சூப்பர். குருவோட நாள் அன்னைக்கு நம்ம குருவாரத்துல இருந்து கிரகங்களை பத்தி கத்துக்க போகிறோம். ரொம்ப அருமையான விஷயம். நோட்ஸ் எடுக்க எல்லாமே நோட்டு பேனெல்லாம் கையில கொண்டு வந்துருங்க. இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். வாங்க நேரா நிமிர்ந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு, கழுத்து, தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேரா கைகளை வச்சுக்கிட்டு இதையும் சொல்லிடலாம் நம்ம. ஏன்னா நிறைய பேர் உச்சந்தலம் எல்லாம் இப்படிதான் வச்சிருக்கீங்க. அப்படி கிடையாது. வீடியோல தெரியறனா உச்சந்தலம்னா இப்படி 2 ஆர்ம்ஸ் பகுதியும் காதை ஒட்டி வச்சுக்கோங்க. உள்ளங்கைகள் வணக்கம் மேல வச்சிருக்கணும். சூப்பர். அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே,
மகான்களே மகரிஷிகளே, ஞானிகளே சித்தர்களே, தேவர்களே தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி. புருவ மத்தியில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்களோட பிளஸிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.